ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில், பெங்களூரில் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஏவியேஷன் ஜாப் இன்டர்வியூ போட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் அது. இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய நாகர்கோவில் மக்களுக்கான ஒரு சின்ன ரிமைண்டராக அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் வந்து ஒரு சின்ன டிப்பும் கூட சொல்கிறேன், அதையும் ஃபுல்லாக கேளுங்க. வர 29ஆம் தேதி தான் நம்ம நாகர்கோவிலில் வச்சு ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஏஐ சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது லீடிங் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாகர்கோவிலில் கடைசியாக ஒரு 4-5 வருஷம், அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இது வரைக்கும் இன்டர்வியூ எதுவுமே ஏவியேஷன் ரிலேட்டட் நடந்தது கிடையாது. நம்ம இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா ஒன்றில் ட்ரிவாண்ட்ரம், சென்னை, இல்லைனா பெங்களூர் அந்த மாதிரி தான் போக வேண்டியிருந்துச்சு, கொச்சி அந்த மாதிரி. பட் இப்போ நம்ம நாகர்கோவில் நடக்கிறது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும், எங்கே வச்சு நடக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்டில் இமேஜ்னு சொல்லி போடுங்க, நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக டிஎம் சென்ட் பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து மொத்தம் 5 பொசிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒரு டாப் 2 பொசிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். கஸ்டமர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி உங்களுக்கு சடனாக ஒரு க்ரோத் தராது. அண்ட் வந்துட்டு நீங்கள் கேரியரில் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமான நாட்கள் எடுக்கும். ஸோ அதனால் வந்து கஸ்டமர் சர்வீஸ் 2வது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோட் கண்ட்ரோல். நான் ஒரு லோட் கண்ட்ரோலர் தான். ஸோ ட்ரிவாண்ட்ரத்தில் சாட்ஸில் ஒர்க் பண்ணி இப்போ வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லோட் கண்ட்ரோல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்தியாவில் சேலரி கம்மி தான், என்னன்னு தெரியல. இந்தியாவில் எல்லா ஜாப்புமே, அதாவது ஏவியேஷனில் எந்த பொசிஷன் போனாலும் உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் வந்துட்டு நீங்கள் அங்கே ஒரு 2 வருஷம் இல்லைனா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாரினுக்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி நல்லாவே இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 2 இதுவுமே எடுக்க பாருங்கள். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லோட் கண்ட்ரோல் ஆகணும்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும், இல்லைனா வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருந்தா உங்களுக்கு இதை ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஸோ பார்த்து அட்டன் பண்ணி ஏவியேஷன் ட்ரீம் வந்து சக்சீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்.